உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க வந்து ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிறீங்க. அங்க வந்து உங்களுக்கு ஆடு மேய்க்கிற வேலை. பாலைவனத்துல எதுக்குடா நான் ஆடு மேய்க்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு செம்ம அடி வீழும். இல்ல அங்கேயே சுட்டு தூக்கி போட்டுரும். கேட்கறதுக்கு ஒரு பையன் இருக்க மாட்டான். இன்டர்நெட், போன் எதுவுமே கிடையாது. எங்க சுத்தி பார்த்தாலும் ஃபுல்லா மண்ணாதான் இருக்கும். உங்களுக்கு ஜுரம் வந்தாலும் இந்த பூச்சி கீச்சி கடிச்சாலும் ஆடு முட்டி உங்களுக்கு பெருசா காயப்பட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு மருத்துவ வசதியும் கிடையாது. குடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தருவோம், குளிக்கிறதுக்கு தண்ணியே தர மாட்டோம். சோ பேசிக்கலி இங்க குளிக்கவும் முடியாது. சாப்பாடு வந்து குபூஸ், அதாவது கிரில் சிக்கன் கொண்டு கொடுப்பாங்க தெரியுமா, அதுவும் உங்களுக்கு அந்த ஆட்டோட பால் தான் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா சாப்பாடு. தூங்குறது ஆட்டோட பக்கத்துலயே ஒரு இடத்த கொடுப்போம். வேலை ஒழுங்கா செய்யலாம், சம்மடி விழும், தப்பிக்கூட நினைச்சீங்கன்னா நீங்க காலி. இது மாதிரி ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு 3 வருஷத்துக்கு நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பட் இந்த 3 வருஷத்துல உங்களுக்கு என்ன டைம் தெரியாது, எந்த மாசம் எந்த வருஷம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பல கனவுகளோட 1991ல கல்ஃபுக்கு கிளம்பி போன நஜீப் அவர்களுக்கு கிடைச்ச சிச்சுவேஷன் இதுதான் இப்ப படமா வெளியே வந்திருக்கு. தி கோட் லைஃப். பெஸ்ஸி அவர்கள் டைரக்ஷன்ல பிருத்திவிராஜ் அவர்கள் நடிச்சு இப்ப இந்த படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. இப்போ நஜீப் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இதை பத்தி மிச்சம் இருக்கிற கதையை கேட்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2008ல மலையாளத்துல ஹையஸ்ட் செல்லிங் நாவலா இருந்ததா ஆடு ஜீவிதம். 2009ல பெஸ்ஸி அவர்கள் இந்த படம் எடுக்கணும் முடிவு பண்ணாரு. அப்பவே பிருத்திவிராஜன் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாரு. 2010ல ராஜஸ்தான் துபாயில இந்த படம் எடுக்கலாம் முடிவு பண்ணும்போது மலையாளத்துல அவ்வளவு பெரிய பட்ஜெட் கிடையாது இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. சோ பெஸ்ஸி அவர்கள் ஒண்ணு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசருக்காக தேடி 2015, 16, 17 ஒரு அளவுக்கு வந்துட்டு ஒரு கேசட் குரு ரெடி பண்ணிட்டாரு. 2018ல வந்து அமலா பால் வந்து உள்ள வந்தாங்க. 2018, 19ல படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. 2020ல ஜோர்டான்ல வந்து கோவிட் லாக்டவுன்ல மாட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 53 பேர் நம்ம சைட்ல இருந்து ஒரு 30 பேர் வந்துட்டு வேற கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தே பாரத் மிஷன் மூலியமா தான் வந்துட்டு அவங்க ஃபுல்லா வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லாருமே திருப்பி இந்தியாவுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்க. பிருத்திவிராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 31 kg வந்து அந்த டைம்ல வந்து செட் பண்ணிருந்தாரு இந்த படத்துக்காக. பட் இவர் வந்துட்டு திருப்பி அடுத்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் இதே ப்ரோசஸ்ல இதே பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணும். அது ஒரு பயங்கரமான டாஸ்காவே இருந்தது அவருக்கு. 2022ல திருப்பி இந்த படம் ஆரம்பிச்சு 2022 அக்டோபர் டைம்ல இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. அப்ப 2023 ரிலீஸ் பண்ண போகும்போது இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால கடைசியில 2024ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. ரீசெண்டா பிருத்திவிராஜ் மற்றும் நஜீப் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ இருந்தது. அது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து நஜீப் அவர்களை வந்து படம் முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து நஜீப் கிட்ட கேட்டிருப்பாரு, நீங்க வந்துட்டு திருப்பி அந்த பாலைவனத்துக்கு போனா போவீங்களா அப்படி கேட்கும்போது நான் கண்டிப்பா அந்த பக்கமே போக மாட்டேன், நீங்க அனுபவிச்ச ஒரு பர்சன் கூட நாங்க வந்து அனுபவிச்சிருக்க மாட்டோம் பிருத்திவிராஜ் சொல்லும் போது நஜீப் அவர்கள் அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிக்க வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி ஒரு நஜீப் இல்லைங்க, இங்க பல ஆயிரம் பேர், ஏன் லட்சக்கணக்கான பேர் பல கனவுகளோட வந்து வெளிநாட்டு கிளம்பும்போது அங்க போய் சேர்ந்த பிறகுதான் தெரியும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு. இது ஒரு கதை கிடையாது, பல கதைகள் வெளிவர வாய்ப்புகள் உண்டு. நீங்க இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க, தி கோட் லைஃப். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, enjoy cinemas.